ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சிங்கிள்ஸ் vlog. வழக்கம் போல் இன்றைக்கும் மதியானம் ஒன்றும் சாப்பிடல. ஸோ அதான் அர்ஜென்ட்டாக சமைச்சிடலான்னு தயிரும் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப பெரிய சமையலாம் இல்லை, தயிரை தாளிச்சிட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுத்துட வேண்டியதான். செம்ம பசி, உள்ளே போயிடலாம். மேடம் சார் காய்கறியில் அறிஞ்சாச்சா? எல்லாம் ஆரம்பத்துலேயே அறிஞ்சாச்சுடா. அதான் எல்லாம் பார்க்குறாங்களே. உருளைக்கிழங்கு மட்டும்தான் இப்போ ஸ்பெஷலாக ரெடியா அறிஞ்சிடும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு ட்ரையாவா இல்லை கிரேவி மாதிரியாகும் சார்? ட்ரை கிரேவி ரெண்டு மாதிரியும் சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன். அதை தயிர் இருக்குல்ல, அது இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்கு தானே, பொரியல் நல்லாயிருக்கும், வயிற்று அடைக்கும் நல்லா. இது பசியில் ஒன்றும் பேச கூட முடியலப்பா. சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவன் கஷ்டம் அவனுக்கு. ஏதோ ஒரு வேளை சாப்பிடணும்னு ஒரு முடிவு எடுத்தோம், அது நோக்கி போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். முடிஞ்சா உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு தான். முடிஞ்சாம் சார்லாம் முடிஞ்சு. அப்படி என்ன பண்ணுற, ரோட்டை அலசிடுறேன் தண்ணியில். ஓகே. ஏயா இப்படி சொல்றியா? மேடம் ஜா உருளைக்கிழங்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேடம் ஜா வறுக்கிறதுக்கெல்லாம் ரெடியா? உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகே. கடலப்பருப்பு, கடுகு, சீரகம், வரமிளகா 2, கருவேப்பிலை, அந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, அவ்வளோதான். ஓகே மச்சான், இங்கே பக்கம் ஆரம்பி. டைம் ஆகுதுல்ல? சீரகத்தை போட்டு ஆனால் நெக்ஸ்ட் என்ன குத்தி வச்ச பூண்டை. ஆமாம் ஆமாம், நல்லா இடிச்சு அடிக்காத மாதிரி இருக்குது. அப்படி தான் இடிக்கணும், மங்கிடக்கூடாது. அதுதான் உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும், மூக்கில் அடிக்கணும் ஆகும். கிண்டா கிண்டா பதமாக வந்துருக்கா? ஆனால் வர வரையும் வந்து ஓகே.
நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகலாம் உள்ள பெப்பரு, மஞ்சள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதானா? அவ்வளோதான், அதான் ராவாக இருக்கும். ஆமாம் ஆமாம். மஞ்சள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், பெப்பர் அப்புறமா போட்டுக்கலாம். பெப்பர் ஃபினிஷிங் டச்சா? ஆனால் மச்சான் நல்லா ராவாக இருக்குடா பார்க்க. இல்லை, மசாலா போடக்கூடாது, அப்புறம் ராவாக இருக்கும். அந்த வாசனை ஓவராக அடித்து சாப்பிடும். கரெக்ட். நம்ம மலையில் சமைக்கிறப்ப அந்த கறி சமைக்கிறப்ப வெறும் உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் அதிகமாக. ஆமாம், வெங்காயம், தக்காளி, எதுவும் மசாலா கிடையாது. ஆனால் அது பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மலை தண்ணிக்கு. ஏன்னா இந்த தண்ணி ஆட் பண்ணுற மையில் இல்லை, என்ன மையணும். கரெக்ட். மையில் ஊற்றி வைக்கணும்னா மையணும் தான். எல்லாம் ஒன்றும் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஸ்பீடாக முடிச்சிடும்டா, டக்குன்னு முடிஞ்சிடும். நல்லா சாந்து ரெடியா? குழப்பியாச்சு. உருளைக்கிழங்கு கொட்டிடலாம். உள்ள போடலாம். போட்டு சீக்கிரம் வேலையாகட்டேன்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு திருப்தியாக அடித்தாதான் நமக்கு தங்கும். இதுவே ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டு நைட்டு படுத்தோம், காலைல அவ்வளோதான். ஜாயிண்ட் பூச ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வேண்டாம். அதே தான், ஏதோ ஒன்று நம்மளாம் செஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அது ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கும். ஆட்டம் கண்ட்ரண்ட் நம்ம பாடியை, அதுதான் இந்த வித்தியாசம். மேடம் ஃபினிஷிங் டச் அப்புறம். ஆமாம், என்னன்னு பார்ப்போம். என்ன ட்ரை ஆகணும்டா. ட்ரை ஆனால் தான் சும்மா செலக்குன்னு இறங்கும்டா. உப்பு பார்த்து மூடிக்கிட்டே இருக்கணும். இதுவே இப்போ இது வீட்டு மிளகாத்தூள்னா கருப்பாக இருக்கும் பார்க்க. உருளைக்கிழங்கு வெவிச்சு போடுவாங்க, அதுக்கு மேலே டேஸ்ட்டு. அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை. வீட்டில் செய்வாங்க பாரு, நல்ல கறி திக்கிறேன் அம்மாவாசைக்கலாம். தயிர் தாளிக்கெல்லாம் ரெடியா? ஓகே. கடலப்பருப்பு, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இஞ்சி ஏமாச்சி ஆட் பண்ணிருக்க. போன தயிரில் ஆட் பண்ணியிருந்தேன். இது நல்லா இருக்கும்டா, சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி கோயிலில் கொடுக்குற மாதிரி சருன்னு ஏறுண்டா மூக்கு. நான் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு போன தயிரில். அதே மாதிரி செஞ்சுறேன். ஓகே. இப்படி வாங்கலாம்டா, ஆடியில் காரணம் ஆவணியில் வாங்குறேன். அடி பிடிக்குதா? அடி பிடிச்சா தானே டேஸ்ட்டு. ஆமாம், உருளைக்கிழங்கு அடி பிடிச்சா ஒன்றும் நல்லா ஆகாது, நல்லா தான் இருக்கும். அப்போதான் 2-3 பீஸ் நல்லா சாப்பிடலாம். நல்லா அடி பிடிச்சா தான் வான சோறு சாப்பிட்லாம், அடி சோறு. கொட்டுறோம் சார். முதல்ல கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு உரம் மிளகா. அது ரெண்டும் லைட்டாக கலர் மாட்டணும். நேற்று வெடிச்சுட்டு உன் மேலே வெடிச்சு 3 கொதிக்கிற தண்ணி மேலே ஊற்றிட்டானே. மாறுது உப்பா எல்லாத்தையும் கொட்டிடலாம். ரொம்ப டைம் இல்லை, டப்பு தள்ளி விட எல்லாத்தையும். வெடிக்குது. தயிர் தான் பண்ணி பிரமாதப்படுத்துறீங்க. கேட்டால் நீங்கள் தான் தயிர் போதும் லேட் ஆகிடுச்சுங்க. என்ன பண்ணுறேன், தயிர் நானும் கூலிங் ஆகும் இருக்கும். என்னங்க மாப்பிள்ள, தயிர் கூலிங் கிடையாது இல்லை, எல்லாம் நீங்கள் மூணாச்சு சொல்கிறேன். மச்சான் 3 பாயிண்ட் தயிரையும் கிழிச்சு ஊற்று. ஏன்னா நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலாம். இதான் சூக்கணும்.
சிங்கிள் சமைச்சா அது ஒரு வேலைக்கு மட்டும் இல்லை, காலையில் மதியானம் முடிஞ்ச அளவுக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். காலையில் சாப்பிட்டு போயிருக்கீங்களா அப்போ? ஆமாம், சாப்பிட்டு சாப்பிட்ற தண்ணி வச்சுருந்தா அதுக்கு நான் 3 பாக்கெட் தயிர் வந்து ஜாஸ்திடாடி. ஒன்றாம் கிட சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறேன், நாளைக்கு மதியானம் வரைக்கும் சாப்பிட்டுருக்காங்க. ஆமாம். தயிர் தயிர் ரெடி. ஓரங்கட்டு தயிர ஐடியா ரெடி பாருங்கண்ணா. அதுதான் வந்தேன். டேஸ்ட் பண்ணுங்க. ட்ரை ஆகிடுச்சுப்பா உருளைக்கிழங்கு. சூப்பர். அங்கே டேஸ்ட் பாரு, டேஸ்ட் தானே பாரு. சரியான சூடு. ஹலோ, எப்படிண்ணா இருக்கு? பக்காவாக வந்துருக்கு. காரம் சூப்பராக இருக்கு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தயிர் சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. சாப்பிடலாம் முடியல. அண்ணன் தரக்காம அதிகமாக இல்லை. தனி டேஸ்ட்டு. நல்லா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெறும் மிளகா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ராவாங்க. ஒரு தயிர் நீ சொன்ன மாதிரி இஞ்சி தான் பிரமாதம். இஞ்சி ஆட் பண்ணாலும் தயிர் வேறு ஒரு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது. சாப்பிடலாம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உட்காரலாம் எப்போ குட்டி தவிர நீங்களும் போய் நல்லா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஓகே, குட் நைட். எப்படா ரமேஷ் இருக்க? இன்னும் சாப்பிடலண்ணா. கவுண்டர் அடிக்கிறதுக்குனே வருவானுங்கடா அவனெல்லாம். அதாவது வாயில் போட்டதுமே ஒரு ருசி தெரியுது. மத்தியானம் வரைக்கும் வச்சு அடிக்க மாட்டேன். அதுக்கு தானடா எவ்வளோ செஞ்சது. நல்லா இருந்திருக்கு.